இப்போ பாம்பின் வாயில் சிக்கிய பின் அவனுடைய நினைவெல்லாம் அதை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றான். அந்த வேதனையும் கலந்து இருக்கப்படும் போது அவன் சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் அந்த உயிர் இந்திரியங்களாக மாற்றுகின்றது. இவருடைய கண்ணோ அந்த பாம்பின் நினைவை வைத்து பதிவாக்கி விடுகின்றது. கண்ணின் காந்த புலனோ இதை கவர்ந்து நுகரச் செய்கின்றது. உயிரின் காந்தமோ ஈர்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மையை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்குகின்றது. அதான் இந்திரியம் என்பது. இப்போ மனித உடலுக்குள் வரப்படும் போது இந்திரலோகம். இதே மாதிரி அந்த இந்திரலோகத்துக்குள் வந்த பெண் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். அதே சமயத்தில் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் பிறந்தவன் தான் பிரம்மா. பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. இப்ப எந்த குணத்தின் தன்மை பெற்றதோ அது இந்திரியமா மாறி அந்த குணத்தின் அணுவாக மாறும்போது அது பிரம்மமாகின்றது. அப்ப அந்த உடலுடன் ஒட்டி அது இயக்கத் தொடங்கி விடுகின்றது பிரம்மா என்றும், அதன் உணர்வுகள் சிவமாகின்றது. இப்ப சிவமாகும் போது இந்த பாம்பை நினைத்த இவனுடைய உணர்வுகள் அது சேர்க்க சேர்க்க அந்த பாம்பின் நஞ்சித்தன்மையும் விளங்கிய தன்மையும் இந்த அணுக்களில் சேர்க்கப்பட்டு கடும் நோயாகி இவன் மனிதனான உறுப்புகளை விழுங்கத் தொடங்குகின்றது. அப்போ அந்த பயத்தின் உணர்வுண்டு இவனுக்குள் நுகர்ந்ததை இவனுக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற நிலைகள் மாறி சந்தோஷப்படுவதற்கு மாறாக அச்சுறுத்தும் உணர்வுகளும் அஞ்சி வாழ்வதும் இந்த உணர்வுகள் அவனுக்குள் அந்த இந்திரலோகத்தில் மாற்றி அமைக்கின்றது. அப்ப அந்த பாம்பின் உணர்வுகள் இந்த நினைவரப்படும் போது அந்த அணுக்கள் பெருகி பெருகி இந்த மனிதனின் உறுப்புகள் சுருங்குகின்றது. இது தெளிவாக காட்டுகின்றார் குருநாதர். ஏனென்றால் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். இந்திரனோ ஏற்றுக்கொள்கின்ற இந்திரலோகத்துக்குள் போன இந்திரன் ஆகின்றது. அப்ப பிரம்மன் ஆகின்றது, உருவாகின்றது. உருவான நிலையோ சிவமாகின்றது. அப்ப இவனின் நிலைகள் என்ன செய்து பாம்பான உடலின் சிவத்தை எண்ணி ஏங்கிக் கொண்டே தவம் இருக்கின்றான். யாரு? அது சிவம். பாம்பின் உயிர் விஷ்ணு. ஆனால் அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை இந்திரியம். அதே சமயத்தில் இவனுக்குள் வரும்போது பிரம்மனாகி அப்போ அந்த பாம்பின் நிலை ஆகும்போது இந்த உணர்வுகள் அது உருப்பெற்று தன் எண்ணத்தை அது பெருக்குகின்றது. ஆனால் பாம்பின் நிலையே அவனுக்கு வருகின்றது. பாம்பின் உடலோ சிவமாகின்றது. ஆக சிவத்துக்குள் அது எப்படி விழுங்கியதோ அந்த இந்திரலோகமாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றது. அது நுகர்வது எல்லாம் அதற்குண்டான நிலைகள் மாறும் நிலைகள் இங்கே வருகின்றது. அப்ப இந்த உடல் சுருங்கிய பின் இந்த மனிதனின் எண்ணங்கள் தவம் எதிலே இருக்கின்றான்? இந்த பிரம்மாவை நினைத்து இந்திரனை நினைத்து ஆக இதெல்லாம் தனக்குள் அதுவே திரும்ப திரும்ப எண்ணும் போது ஒரு தவமாகின்றது. ஆகவே இதுவே உயிரின் தன்மை தனக்குள் இருக்கும்போது அக்னி ஆகின்றது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருந்து யாகத்திற்குள் இந்த உணர்வின் தன்மை போடுகின்றான். இவன் எண்ணும் உணர்வும் உணர்ச்சிகள் அனைத்தும் இதுக்குள் சேர்த்து இந்த உணர்வலைகள் பரவுகின்றது. அந்த பரவிய உணர்வுகள் இவன் உடலுக்குள் எப்படி வருகின்றது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றார் குருநாதர். எனக்கு அன்றெல்லாம் அர்த்தம் புரியல. நீங்க என்ன நினைச்சிட்டாலும் அவர் சொல்லப்படும் போது எனக்கு சரியாவே புரியலைங்க. இப்போ அதை நாளடைவில் அதனுடைய உணர்வுகள் தெளிவாகப்படும் போது அந்த உண்மையின் நிலைகளை உணர்வதற்காக மீண்டும் நாம் தவம் இருந்து குருநாதர் என்ன சொன்னார் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு வந்தாலும் இன்று சாஸ்திரப்படி சில இதுகளை இந்த இந்துலோகங்கள் எப்படி மாற்றி அமைக்கின்றது என்ற நிலையை மகாபாரத போர் ராமாயணம் இதே போல சில இதுகள் எல்லாம் காரியங்களை படைக்கின்றார்கள். இவர்கள் இவருடைய இஷ்டத்துக்கெல்லாம் இந்திரலோகத்தை வைத்து அரக்கன் இந்திரலோகத்தை போய் எல்லாத்தையும் அடித்து கொன்று விட்டு அந்த இந்திரலோகத்தை இந்திரனையும் கைவெளிப்படுத்தால் விஷ்ணு அவனை வழி இல்லை வரம் கொடுத்த பிரகாரம் ஆட்சி பெறுகின்றான். சிவனம் இருந்து தவம் இருந்து சிவத்தின் தன்மை கொண்டு அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலை. அரக்க உணர்கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு புசுகி தனது ஆட்சிக்கு கொண்டு வருகிறான் என்று இங்கே எழுதியிருக்கிறான். ஆனால் நாம் அதை படித்தவர்களுக்கு நம்மளுக்கு அர்த்தம் இல்லை. குருநாதர் அன்று சொல்லப்படும் போது எனக்கு அர்த்தமாகலை.
இப்ப இவர்கள் படித்து கொண்ட பின் இது இந்த லோகத்துக்குள் சென்ற பின் அந்த அசுர உணர்வுகள் எப்படி நல்ல குணங்களை கொண்டு சாப்பிடுது, இறக்கத்தன்மை கொள்ளுது, உணர்வின் தன்மை இந்த உணர்வுக்கொப்ப அசுர உணர்வுகள் மாறி இந்த மனித உடலுக்குள் அந்த இந்த லோகம் எப்படி மாறுகின்றது நீ தெளிவாக்குகின்ற. அப்ப இந்த லோகத்திற்குள் சென்ற பின் அதற்கு உணர்வு வரும். அப்ப இந்த பாம்பு விழுங்கியது. ஆக இவன் அந்த பாம்பான உடலைத்தான் சிவமாக எண்ணும்போது அது சிவம். அதன் உணர்வு நாம் எண்ணும்போது இந்திரியம். அதன் வளர்ச்சியின் தன்மை கொண்டு தவத்தின் வலு கொண்டு அந்த இந்திரியங்கள் பெறுகின்றது. அதன் உணர்வுகள் அந்த பிரம்மமாகி அந்த உணர்வின் தன்மை நம் உடலை மாற்றுகின்றது. மனித உடலில் உள்ள அணுக்களை எல்லாம் விழுங்குகின்றது. அரக்க குணமும் அசுரத்தன்மைகளை இது வீழ்த்தி விடுகின்றது. பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் தனக்கென்ற சாம்ராஜ்யத்தை புது இந்த லோகத்தை உருவாக்கிக் கொள்கின்றான். அப்போ பாம்பின் உடலை இந்த லோகமாகி ஒவ்வொன்றும் விழுங்கும் நிலை வருகின்றது. அங்கே விஷ்ணு ஆட்சி பெறுகின்றான். அது நுகரும் உணர்வுகள்லாம் இந்திரியமாகின்றது. எதை எப்படி விழுங்க வேண்டும் என்று எண்ணுகின்றது. ஆக அரக்கத்தனமான ஒன்றை கொன்று குவிக்கும் அந்த உணர்வு தான் அங்கே வருகின்றது. ஆக இந்த லோகம் இப்படி மாறுகின்றது. அது தவமிருந்த வழிப்படி அது சிவத்தை அது வேண்டும் போது பாம்பின் ரூபம் பெறுகின்றது. இப்ப அன்று குருநாதர் சொன்ன இதுகள் எல்லாம் விளக்கம் தெரியலைங்கிற போது இதை நாம் படித்து சொல்லும் போது அவர் சொன்ன அர்த்தத்துக்கெல்லாம் அன்றைக்கு இதெல்லாம் சொல்லுவார். இன்னும் அது எனக்கு ஞாபகத்தில் வரலைங்க. பேர்களை ஒவ்வொன்றும் சொல்லி அந்த இந்திர சபையில் சித்திரபுத்திரன் இந்த கணக்கு வரப்போகும்போது இப்படியெல்லாம் பல இதுகளை சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு அடுக்கடுக்காக மனிதன் ஆனத்தின் அரசர்கள் போர் செய்யும் போது எந்தெந்த நிலைகள் போர் செய்து சத்திரியன் என்ற பெயரால் இவன் செய்ததான் தர்மம், அடுத்தவனுக்கு அடிமையாக கூடாது என்று போர் முறையை கொண்டு அவனை கொண்டு ரசித்து அவன் உணவாக அதை அடுத்து அந்த நாட்டை அடிமையாக்குவதும் கப்பங்கட்ட செய்வதும் இது அரசனுடைய நீதிகள் இன்று வரையில் உண்டு. இப்படி அசுர உணர்வுகள் கொன்று குவிக்கும் உணர்வுகள் அவன் எதை எண்ணானோ இந்த உணர்வுகள் அவனுக்குள் செல்லும் போது புலி எப்படி தன் இறக்கமற்ற மன்றோட அசுர குணங்கள் கொண்டு தாக்குகின்றதோ அதன் வழி கொண்டு இவன் உருவம் இந்த லோகத்தையே மாற்றி அமைக்கின்றான், புலியாக பிறக்கின்றான். எப்படி மற்றவங்களை இறக்கமற்று கொன்று விடிக்கும் அரசனாகின்றானோ இவன் பல கோடி சரியங்களை கடந்து மனிதனான பின் இவன் புலியாக தான் பிறக்கின்றான். ஆக இந்த லோக பிரகாரம் எதனையுமே அசுர குணம் கொண்டு தாக்கி தனக்குள் அடிமையாக வேண்டும் என்ற மனிதனாக இருக்கும்போது எண்ணானோ மற்றவங்களை இறக்கமற்று கொண்டு இவர் ரசித்தானோ அந்த உணர்வின் தன்மை இந்த லோகத்தில் வரம் கொடுத்து விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். பிரம்மம் இவன் தவ பிரகாரம் நீ அது உருவாக்கணும் அந்த உணர்வின் தன்மை கொடுத்து விடுகின்றான். சிவனோ அந்த தவத்தின் தன்மை கொண்டு நீ நினைத்தவை நடக்கட்டும் என்ற நிலைகளை விட்டு விடுகின்றான். ஆக அந்த சிவம் எது புலியாக மாறிவிடும். அந்த இந்த லோகம் புலியினுடைய ரூபங்களை மாற்றி விடுகிறது. அது அவர் அன்றைக்கு நான் சொல்லும் போது எனக்கு புரியல. அது பல காலத்துக்கு பின்னாடி தான் புரிந்தது. சில நேரங்களில் உபதேசங்களை சொல்லும் போது சொல்ல முடியல, அதற்குண்டான காரணத்தை எடுத்துக்கொள்ளவும் முடியல. ஆக இவ்வாறு அதனுடைய உணர்வு கொண்டு இவன் புலியாக பிறக்கும் தன்மைதான் வருகின்றது. ஆகவே தான் எண்ணக்கூடிய எண்ணங்களே புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும். உயிர் விஷ்ணுவேதான். அதன் நுகரும் அனைத்தும் இந்திரியங்களாக மாறுவது, இந்திரனாக மாறுவதும், ஆக இந்திராணியாக மாறுவதும், அதன் உணர்வின் தன்மை பிரம்மமாக மாறுவதும், தன் எண்ணத்தை அது எதை எண்ணியதோ அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாறுவதும், அதன் உணர்வின் தன்மை உடலாகும் போது சிவமே. ஆக சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். இப்ப நாம அரசன் என்ன செய்யறான், அது ஒரு இந்த நாட்டை கொல்ல வேண்டும், இந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும், இதில் நாம அசுர குணங்களை பாய்ச்ச வேண்டும் என்ற படைகளை திரட்டி இம்சிக்கின்றான். அப்ப இவருடைய சித்திரங்கள் என்ன செய்யுது, அது அசுர குணங்கள் கொண்டு தாக்குகின்றான். அந்த உணர்வு விஷ்ணுடைய உணர்வுகள் வரப்போது இந்திரியங்களாக மாறுகின்றது. ஆகவே நாளடைவில் பிரம்மமாக மாறுகின்றது. அந்த உணர்வின் நினைவில் இவனுடைய நினைவாற்றலை அங்கே பெறுகின்றது. இவன் சிவமாகின்றது. இந்த சிவத்துக்குள் அசுர உணர்வுகள் இங்கே நாளடைவில் இந்த உணர்வு இந்த உடலை மடிந்திடும் உணர்வுகள் மாறுகின்றது. கடும் நோய்வாய்ப்படுகின்றது. அசுர குணங்கள் கொண்டு என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் இத்தனை சாம்ராஜ்யம் ஆனாலும் இவன் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உயிர் விடுவதில்லை. விஷ்ணு வரம் கொடுத்த நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்றாய். ஓ, இப்ப கண்ணின் நிலை என்ன? நாம் எதை ஒருவரை நான் நல்லவர் என்று எண்ணினால் அவர் திட்டினாலும் சமாதானமா போறேன். ஆனால் அதே சமயத்தில் நல்லவர் எனக்கு ஆகாதவர் என்றால் அவர் என்ன காரியம் செய்தான் அயோக்கியனால். அப்ப நாம் எண்ணியது எதுவோ அதைத்தான் நிறைவேற்றும் தன்மையும் அதை அழித்திடும் உணர்வர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை அதை அழித்துவிடும். இது இப்படித்தான்
நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற நிலையை இது எடுத்து காட்டுகின்றார். ஏன்னா இதெல்லாம் அந்த வீட்டுக்கு கூட்டிக் கொண்டே காமிச்சாரு. ஆக இதை போல நம்முடைய உடல்கள் எப்படி மாற்றங்கள் அடைகின்றது, இந்த உயிர் என்ன செய்கின்றது, எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப இது வளர்ச்சியாக நம்ம உடல் உள்ள நல்ல உறுப்புகள், டிபி வருது, கேன்சர் வருது, அது வருது, இது வருது, நுரையீரல வீக்கமாகுது, எல்லாம் பிச்சு ஓதுறது, நரக வேதனைப்படுறோம். ஐயா அம்மம்மா எப்படா நான் ஊரை விட்டு இந்த உடல் விட்டு போயிடுவேன் அப்படின்னு இந்த எண்ணம் தான் வருகின்றது. பல வைத்தியங்கள் பார்த்தாலும் பல நிலைகள் பார்த்தாலும் தற்காலிக சார்ந்துதான். அவன் நிரந்தரமான உடலை பெற முடியுமா, இந்த நிரந்தரமான இந்த உடலில் வாழ முடியுமா என்றால் இல்லை. ஆக நிரந்தரமானது எது? இன்று இருளை வென்று ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக பெற்றவன் துருவன். அந்த துருவ நட்சத்திரமான அதனின் உணர்வை நாம் நுகர்ந்தான். அந்த நஞ்சினை வென்றுவிட்டு உணர்வை ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது. ஆக அவ்வாறு ஒளியாக எவர் பெறுகின்றாரோ அந்த இந்த உலகத்தை மாற்றுகின்ற எதுவுமே தன்னை தாக்கிடாத இந்த உணர்வு இந்த உடலில் சேர்த்தால் அந்த இந்த உலகமாக மாற்றுகின்ற விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். அதன் அடிப்படை உணர்வின் தன்மை பிரம்மமாகின்றது, அதன் உடல் சிவமாகின்றது. அதனால்தான் அங்கே ரிஷியின் மகன் நாரதன் என்றும் விஷ்ணுவின் மகன் பிரம்மன் என்றும் இங்கே தெளிவாக கூறுகின்றது. உயிர் விஷ்ணு ஆகின்றது, ஆனால் அதே சமயத்தில் தான் நுகர்ந்த உணர்வு ஏதோ பிரம்மமாகின்றது. ஆக இன்று விஷம் கொண்ட மற்றதை நஞ்சி ஒடுக்கிடும் உணர்வுகள் அது நுகரப்படும்போது விஷ்ணுவின் தன்மை கொண்டு வரம் கொடுத்த பின் அது இந்த லோகத்துக்குள் சென்ற பின் அந்த உணர்வின் தன்மை கருவாகி பிரம்மமாக மாறுகின்றது. அந்த பிரம்மத்தின் தன்மை அடையப்படும் போது எது என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றனர். அவ்வாறு கூறிய முறைப்படி அந்த பிரம்மா அங்கே வருகின்றான். அதே சமயத்தில் பிரம்மாவின் மகன் நாரதன் என்று சொல்வார்கள். ஆக பல கோடி சரீரங்களை உருவாக்கி ரிஷியின் மகனாக உருவாக்கினாலும் ரிஷியின் மகன் நாரதன் என்றாலும் இதில் உணர்வுகள் உருவாக்கிய பின் இந்த உணர்வை அந்த ரிஷி உருவாக்கினார். அந்த உருவாக்கிய உணர்வுதான் இங்கே அது பிரம்மமாக மாறுகின்றது. அந்த பிரம்மத்தின் தன்மை தெளிவாக கூறுகின்றார். ஆக பிரம்மாவின் மகன் நாரதன் என்று எந்த உணர்வின் தன்மை தனக்குள் சிருஷ்டிக்கிறோமோ அதன் வெளிப்படி கோபமான உணர்வை நாம் எடுத்தார் உடலுக்குள் சென்றால் கோபத்தின் உணர்வு கொண்டு நல்லதை ஒடுக்கும். ஆக தீமை என்ற மனிதன் வந்த பின் தீமைகள் அகற்றி மனிதன் என்ற நிலையில் தீமை அகற்றி உணர்வு நாம் நுகர்ந்தார். அதனுடைய உணர்வு நமக்குள் வரப்படும் போது இந்த நாரதன் பிரம்மாவின் மகன் நாரதன் என்றாலும் இந்த உணர்வு நம்ம உடலுக்குள் சென்று பகமை உணர்வுகள் அகற்றி உணர்வை நமக்குள் ஊட்டி அந்த இந்தனை உணர்வின் தன்மையை அந்த பிரம்மாவின் மகன் நாரதன் என்றாலும் அந்த பிரம்மத்தின் உணர்வை நஞ்சி வென்றிடும் உணர்வின் ஞானத்தை நமக்குள் உண்டாக்கி அது உருவாக்குகின்றான். ஆகவே நாம் இன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் இந்த பகமை உணர்வை மாற்றிவிட்டு அந்த அருளி என்ற உணர்வை இங்கே பிரம்மமாக்கி அதன் உணர்வின் தன்மை கொண்டு இசை கொண்டு மற்றவருடைய நிலைகளை தீமைகளை அகற்றிடும் வல்லமை பெறுகின்றது. நம் உடலுக்குள் வரும் பகமை உணர்வுகளை மாற்றுகின்றது என்பதனைத்தான் தெளிவாக அந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆனால் நம்மளுக்கு புரிவதோ வேறு விதமாக வைத்து விடுகின்றன. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆக நாம் ஒவ்வொரு நாளும் அகசின் தாய் கருவிலே இருக்கப்படும் போது தீமைகளை வென்றிடும் மற்ற உயிரினங்களிடமிருந்து தப்பிக்க பல தாவர இன மூலிகைகளை பறித்து தான் குகை படுத்திருக்கும் இடங்களில் விரித்து வைப்பதும் சில தாவர இனங்களை தன் உடல்களில் முலாமாக பூசுவதும் தன் உடலில் நுகர்ந்த மனங்கள் அந்த வெப்பம் வரும்போது வெகு தூரம் மனங்கள் வெளிப்படுத்துவதும் ஆகவே நுகர்ந்தறிந்து தான் உணவு தேடி வரும் மற்ற மிருகங்களோ நரியோ நாயோ இதை போன்ற இந்த உணர்வின் நுகர்ந்த பின் அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்குவதும் இவர் இருக்கும் பக்கம் வராது செல்லுகின்றது. இருந்தாலும் அந்த தாய் தனக்குள் விஷத்தை முறித்து உணர்வை நுகரப்படும் போது பிரம்மமாக மாறுகின்றது, இந்திரியமாக மாறுகின்றது, பிரம்மமாக மாறுகின்றது. அந்த உணர்வின் தன்மை தாயின் ரத்தங்களில் கலந்து அந்த தாய் கருவிலை விளையும் சிசுக்கு இந்த உயிரணு பெற்ற பின் இந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக சேர்த்து விஷத்தை வென்றிடும் அருள் சக்தி அது பெறுகின்றது. இது தாயால் வருவது. இன்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஊருக்குள் நாம் இருக்கப்படும் போது நோயாய்ப்பட்ட அவங்களை அந்த 1 to 90 நாளுக்குள் போய்
உனக்கு இப்படி ஆகிவிட்டதான் சேமத்தை விசாரித்தால் போரும். இந்த உணர்வின் தன்மை இந்த உடலுக்குள் சென்ற பின் அந்த நோய், இந்த குழந்தை வளர்ந்த பின் அந்த யாரு நோயை விசாரித்தாங்களோ அந்த நோய் இங்கே இருக்கு, அதுல இருந்து தப்ப முடியாது. ஆக அந்த 4 குழந்தை கிடைக்கிறது என்றால் அந்த 4 குழந்தைகளும் ஒரு குழந்தை திருடனா போய் திருடிக்கிட்டு இருக்கிறான், அடப்பாய்ப்பில் இந்த வயசுல நீ திருடலன்னு சொன்னா போறோம். அந்த கர்ப்பத்தில் 90 நாளுக்கும் நுகர்ந்தார் இந்த உணர்வு பட்டு அவன் பிறந்தானா இதே வேலை செய்யணும், இதுல இருந்து தப்ப முடியும். ஆகவே கருவில் வளர்ந்த உணர்வுகள், தாய் உணர்வால் நுகர்ந்த உணர்வுகள் தன் உடலுக்குள் செல்லும் போது கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசு இந்த உணர்வுகள் கலக்கப்படுகின்றன. சூரியனோ பல பிரபஞ்சத்தில் வந்து வரக்கூடிய விஷத்தின் தன்மை முறித்து அணுக்கதிர்களாக மாற்றப்படும் போது அவை எவை எவை தாங்கி செல்லுகின்றதோ அதற்கு தக்க சில நிலைகளை உருவாக்குகின்றது. அதில் எவை எவை விழுங்குகின்றதோ அதற்கு தக்கதான் அந்த கூழ்களின் நிறமாற்றங்கள் வருகின்றது. அதே போல எவையின் தன்மை இது உருவம் நுகர்கின்றதோ உணர்வின் தன்மை கொப்பாத செயலாக்கங்கள் வருகின்றது, அந்த உணர்வு கொப்ப உடலின் அமைப்பு வருகின்றது. இதை போலதான் தாய் நுகர்ந்த இந்த உணர்வுகள் அந்த இயற்கை நிலையில் தாய் கருவிலை வழங்கும் அந்த சிசுக்கு விஷத்தை முறித்திடும் ஆற்றல் கிடைக்கின்றது. ஆனால் விஷம் கொண்ட ஜந்துக்கள் இதை பார்த்த பின் அந்த விஷத்தின் வலிமையை அது குறைகின்றது. இப்படி தனது வாழ்க்கையில் அவன் அந்த கருவிலை விளைந்து வரும் அந்த 10 மாதம் ஆன பின் அந்த குழந்தையோ பிறந்த பின் இன்று நாம் மின்னலை பார்க்கின்றோம், நம் கண் கூசுகின்றது. ஆனால் அந்த மின்னலை அந்த குழந்தை பார்க்கும்போது மின்னலை அடக்கி அவன் உணர்வுக்குள் அதில் உள்ள விஷ கதிரியக்கங்களை அடக்கி அணுவின் தன்மை ஒளிக்கதிராக மாற்றும் தன்மை தன் அணுக்களாக உருவாக்குகின்றது. இதே போல சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வின் தன்மையும் அது எவ்வாறு அந்த சூரியன் தலைக்குள் பெற்றதோ, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானதோ, இதற்கு நட்சத்திரங்கள் எப்படி உருவானதோ, அகண்ட அண்டங்கள் எப்படி உண்டானதோ, இந்த உணர்வு எல்லாம் சூரியனுக்குள் உண்டு. இதன் வரிசைப்படுத்தி வந்த நட்சத்திரங்களும் இவன் நுகரப்படும் போது உணர்வின் எண்ணங்கள் வருகிறது. ஒரு குளவியை ஒரு புழு ஒரு குளவியை எடுத்து கொட்டும் போது அதில் எத்தனையோ கோடி கலந்து அந்த விஷத்தின் தன்மை வருகின்றது. அந்த விஷத்தின் தன்மை வரப்படும் போது குளவின் விஷத்தை இந்த புழுவின் உடலுக்குள் சென்ற பின் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு துடிப்புகள் ஆறி அதுவே அந்த அணுக்களுக்கு இந்திரியமா மாறி அது இந்தலோகமா மாறி அந்த புழுவின் தன்மை குளவியாக மாறுகின்றது. இதே போல இந்த விஷத்தை வென்றிடும் உணர்வுகள் நாளடைவில் இந்த நட்சத்திரங்கள் அது மின்னல்களையும் மற்றவர்களையும் இவன் குழந்தை பருவத்தில் இவன் அறியவில்லை என்றாலும் விஷத்தை அடக்கிடும் சக்தி வரப்படும் போது அதை இவன் அடக்குகின்றான். உதாரணமாக நட்சத்திரங்கள் இருந்து பல நட்சத்திரங்கள் வந்தாலும் ஒரு நட்சத்திரத்தின் தன்மை சூரியன் கவர்ந்து வந்தால் அடுத்த நட்சத்திரத்தின் 2 வந்து மோதும் போது அந்த ஹெர்த்தி எப்படி ஆகின்றதோ இதே போல பளீரென்று மின்னுவதும் அந்த உணர்வு மற்றதோடு ஊடுருவதும் அதன் அளவரிசையில் ஊடுருவும் போது இந்த மரங்களை கருக்கி விடுகின்றது. அந்த பூமியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் இப்படி மின்னலின் தாக்குதல் பூமிக்குள் அதிகமாக சேர்த்தால் இது கொதிகலனாக மாறுகின்றது. இப்ப எப்படி அதாவது அணுவை பலந்து அதன் வீரியத்தன்மை என்று அணு உலைகள் வைக்கும் போது அது எவ்வளவு வேகமாக ஜூடை உண்டாக்குகின்றதோ இதே போலதான் இந்த மின்னல்கள் ஊடுருவி அந்த பூமியின் அடியில் சென்ற பின் கொதிகலனாக மாற்றி அதீத வேகத்தில் துரிதமாக்கி அந்த பாறைகள் கரும்போதுதான் பாறைகள் இறங்கப்படும் போது நிலநடுக்கம் அந்த ஒரு நொடிக்குள் கூழான பின் இதில் அடங்கி விடுகின்றது. இப்படித்தான் அதே சமயம் இன்று கடல்களில் உள்ள ஹைட்ரஜன் அதாவது உப்புச்சத்து உள்ளது, இதன் உணர்வை பட்ட பின் இதே மின்னல் அந்த கடல்களில் பரவினால் அந்த பூராமே அதை அடக்கி மணலாக மாற்றுகின்றது. இதே போலதான் இவனுடைய பார்வை மின்னலின் தன்மை வந்தாலும் விஷத்தை ஒடுக்கும் இவனுக்குள் வரும்போது அந்த உணர்வின் தன்மை கடல் எப்படி இவனுக்குள் அடக்கியதோ இதே உணர்வின் அணுவாக இவனுக்கு உகந்த அணுவாக மாற்றும் திறன் தருகின்றான். அவன் இளமை பருவத்தை அவன் தெரிந்த அல்ல, அவனுடைய சந்தர்ப்பங்கள் அத்தகைய நிலைகள் வளர்ச்சி பெறுகின்றான். அவ்வாறு வளர்ச்சி பெற்ற அவன் நாளடைவில் அவனுடைய வளர்ச்சிகள் வளர 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 மற்ற தாவர இனங்களை நுகர்கின்றான் மிக விஷம் கொண்ட நிலைகளில். ஆனால் சில தாவர இனங்கள் இப்ப அந்த காலங்களில் காடுகளில் மனிதன் இறந்தான், அந்த மனிதன் இறந்த பின் அந்த தசைகள் அங்கே மண்ணிலே மறைந்து விடுகின்றது. அந்த தசைகளில் பட்ட மற்ற வித்துகள் பட்டால் அந்த வித்துகளின் தன்மை கொஞ்சம் வீரியம் வாய்ந்ததாக மாறும்.
ஆனால் அந்த மனிதனின் உடலிலிருந்து வென்ற இந்த உணர்வுகள் ஆவியாக மாறுவதும் சூரியனுடைய காந்தப்புலன் அறிவு கவர்ந்து அது அலைகளாக மாற்றும் போதும் இதே போல இவன் வீரியத்தன்மை கொண்டு பல தாவர இனங்கள் உணவாக உட்கொண்ட அவன் இந்த தாவர இனங்கள் வரப்படும் போது இதை இவனுடைய உணர்வை கண்ட பின் அஞ்சு ஓடுகின்றது. அஞ்சு ஓடல் வரப்படும் போது இதே போல ஒரு புலியின் உணர்வுகள் இதே போல பழந்திருந்தால் அதிலே மோதிய பின் சுழல் தன்மை அடைகின்றது. ஒரு மனிதனின் உணர்வும் ஒரு புலியின் உணர்வும் மற்ற தாவர இனங்கள் இடைப்பட்டு ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இப்படி சுழல்கின்றது. அந்த சுழற்சியில் ரெண்டரை கலந்து இந்த உணர்வின் தன்மை ரெண்டரை கலந்த பின் இது பூமியில் ஈர்க்கும் தன்மையும் மோதலில் ஆவியின் தன்மை சென்ற பின் இந்த தாவர இனங்கள் பலவிதமான உணர்வு உண்டு. அதை கலந்த பின் இந்த பூமியில் வந்தால் வித்தாகி விடுகின்றது. அதாவது முதல்ல மனிதனின் உடலை பெற்றது அதிலிருந்து வரக்கூடிய சாமை அவன் எந்த வகையில் துன்பத்தின் நிலைகள் கொண்டு அல்லது மற்றவரால் கொண்டு குவிக்கப்பட்டு அவன் உணர்வின் நிலைகள் வந்ததோ இந்த இரத்தங்கள் சிதைந்ததோ அதை உணர்வு போல அல்லது புலியின் உணர்வுகள் எப்படி மற்றதை உரிந்ததோ அதை கொன்றதோ அது புரித்ததோ இந்த உணர்வின் அலைகளை இதை எடுத்துக்கொண்ட பின் இதற்கு மத்தியில் தாவர இனங்களும் மற்றது எழுப்பும் போது இதற்குள் இடைப்பட்டு இந்த புலியின் உணர்வு கண்ட பின் இந்த தாவர இனம் அஞ்சு ஓடுவதும் இந்த மனித உடலுக்குள் சென்றவன் மூன்றும் ரெண்டும் மோதுகின்றது. இது அங்கே பச்சையாக காட்டுகின்றார் குருநாதர். அப்படி ரெண்டு ஆணப்பின் வித்தாக முளைக்கின்றது. அந்த வித்தின் தன்மை முளைத்த பின் அதன் அருகிலே சென்றால் நம்மை அறியாமலேயே நம் இரத்தத்தை உரியும். உட்கார்ந்தா போறோம். கொடியா வளர்ந்திருந்தாலும் சரி செடியா வளர்ந்திருந்தாலும் சரி மரமா வளர்ந்தாலும் அது மேல பட்டா போறோம் கரண்ட் மாதிரி எடுத்து பார்ப்போம். நம்ம அப்படியே செத்து விட வேண்டியது. அந்த அணுக்களுக்குண்டான பாதைகளை கொண்டு விடுகின்றது. ஆனால் அதே இதை எடுத்து இந்த மனிதன் அதன் உணர்வின் தன்மை மற்றதோட அடக்கி இந்த கேன்சர் வரும். அந்த கேன்சர் இருக்கிற பாகம் இதை தடைக்கினால் ஊடுருவி அந்த கேன்சரான அந்த விஷத்தின் தன்மை இது கொண்டு விடுகின்றது. அப்ப அந்த கேன்சர் அந்த காலங்களில் இதை கேன்சர் உண்டு. இதை அக்காலங்கள் இப்படியெல்லாம் போக்கினார்கள். இன்று எதுவுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் முடியாது. அது துவாரமிட்டு அந்த அணுவின் தன்மை ஆன பின் விழுதை பரப்பும். அந்த விழுதின் அடிப்பாகத்தை அதை ஜீவன் துடிக்கும் நிலை இங்கே கருக்கி விட்டால் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த விஷத்தை மாற்றி அதை செயலாக்க சென்றது மடிந்து விடுகின்றது. ஆக விழுதுகளை பாய்ச்சுவதிலிருந்து மற்ற அணுக்களுக்கு செல்லும் இந்த விஷத்தின் தன்மையை இது உறிஞ்சாது தடைப்படுத்தும் போது அந்த விஷத்துடிப்பின் தன்மை கொண்டு அந்த அணுக்கள் அங்கே விளைகின்றது. இதை குருநாதர் காட்டுகின்றார். மனிதன் எத்தனையோ புல்லை தின்று மற்றை தின்று மற்ற தசைகளை உணவாக கொண்டு இதையெல்லாம் கடந்து மனிதனாக வந்தாலும் இந்த உணர்வின் ஒன்றை ஒன்று கொன்று அன்று மிருகங்களை அடித்திருந்தான் கிரி மனிதன் கொண்டிருந்தான் கிரி இந்த உணர்வின் தன்மை இந்த அலைகள் வரப்போது அதே உணர்வுகள் வேலை செய்கின்றது. இப்படி பலவிதமான நிலை முந்தைய தாவர இனங்கள் அதிகமான வித்தியாசமான தாவர இனங்கள் அந்த மாதிரி தாவர இனங்களை இன்றைக்கு காணும். அதுல செடியாகி வித்தாகி பறவை நிலை உண்டு. இந்த வைத்திய ரீதியில எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அதில் முளைத்த வித்துகளை நாம் எடுத்து பாதுகாக்கும் சக்தி கூட இல்லை. இப்படி இதை காட்டுக்குள் குருநாதர் அழைத்து சென்று அகசியன் அவன் கண்டு உணர்ந்த உணர்வும் இதை போல தாவர இனங்களை அவன் நுகர்ந்தறிந்து அறிந்த உணர்வு அவனுக்குள் சமைக்கப்பட்டு அவன் அறிந்த அறிவின் தன்மை வெளிவருவதை சூரியன் எடுத்துக்கொள்கின்றது. அதுதான் சூரியன் எதை எடுத்துக்கொள்கின்றது? சீதா லட்சுமியாக மாறுகின்றது. கோபத்தின் உணர்வு நாம் வெளியிட்டால் அது காளியின் உணர்வாக மாறுகின்றது. ஒன்றை அடைக்கும் நஞ்சின் தன்மை கொண்டு சாமுண்டி அதாவது இது சாமுண்டீஸ்வரி என்று சொல்வார்கள். மற்றதை அடக்கி தனக்குள் அசாந்தப்படுத்தும் நிலை கொண்டு இது சாமுண்டீஸ்வரி என்றும் மற்ற அசுர குணங்களை அடக்கி தன் உகந்த நிலைகள் மாற்றுகின்றது. இதை கவர்ந்தால் இன்னொரு உடலுக்குள் சென்றால் அந்த தீமையினுடைய நிலைகள் அடக்குகின்றது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு குணங்களுக்கும் சூரியன் நுகரப்படும் போது அதன் உணர்வு அலைகள் செல்லப்படும் போது இதே அகசியன் தான் அதுக்கு காரணத்தை வைக்கின்றான். காளி மாறி அசுர சக்திகள் ஊடுருவும் நிலைகள் கொண்டு ஒரு மனிதன் ராட்சச கொண்டு ஒருவனை தாக்கும் உணர்வு வந்தால் அதே உணர்வு ஒரு மனிதனுக்கு உண்டால் அதே ராட்சச குணங்கள் வந்தால் அசுர குணங்கள் கொண்டு மனிதனை தாக்கும் நிலை வருகின்றான். மனிதனை கொன்று புசிக்கும் அசுர குணங்களும் அதையே கொண்டு புசிக்கும் நிலைகளும் வருகின்றது. இது எல்லாம் சூரியன் காந்த சக்தியாக கவரப்படும் போது இந்த அணுக்களின் தன்மை நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் எப்படி செயல்படுகின்றது, அதுவே அணுவாக உருவாகி நம் உடலை எப்படி உணவாக உட்கொள்கின்றது. தாவர இனத்துக்குள் கலந்த பின் மனிதனான பின் இதே நிலை.
இப்ப மனிதன் வேதனையும் வெறுப்பும் கொண்டு நாமோ ஒரு செடியை வளர்றோம் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க நல்லா இருக்கும்போது வளர்த்த செடியும் சங்கடப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊற்றி பாருங்க, அந்த செடி கறிப்போம். நீங்க வயலில் வெள்ளாமைகள் செய்தாலும் பலருடைய எண்ணங்கள் வெறுப்பும் விருப்பும் கொண்டு நீங்க எடுத்துக்கொண்டு இப்படி சங்கடமா இருக்கு, என் பையன் இப்படி செய்யறானே, இப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்களே எண்ணிக்கிட்டே போனா நீங்க என்னதான் வெள்ளாமை போட்டாலும் வெள்ளாமை கரைதேறாது. அதை எவ்வளவு எடுத்தாலும் பொசுங்கி போகும். ஆனா நான் வெள்ளாமைக்கு செல்லப்படும் போது நாம் எப்படி போக வேண்டும்? ஆக இதையெல்லாம் உணவாக உட்கொண்டவர்கள் நாம், அதன் அணுவின் தன்மை பெற்றவர் நாம். அதன் உணர்வின் தன்மை நாம் வெளிப்படும் போது மீண்டும் அந்த தாவர இனங்கள் தாக்கப்படும் போது பொய்ங்கி போய்விடுகின்றன. இனி எல்லாம் இந்த இயற்கை நீதியை சேர்ந்தது. இன்னைக்கு பெரும்பகுதி போர் முறைகள் வரப்போகும்போது அலறின் உணர்வுகள் ஜாஸ்தியாகும். அந்த காலங்களில் உங்கள் வெள்ளாமைகள் எல்லாம் பொசுங்கி போகும். அந்த அலைகள் அதிகமாக பற்றது என்றால் அதை எந்த நாட்டில் மழை இல்லாமல் போகும், அல்லது தாவர இனங்கள் மழிந்து கொண்டே இருக்கும். புறம் பலவிதமான புது புது நோய்கள் உருவாகும். இதுக்கெல்லாம் இதை உணவாக உட்கொண்டு மனிதனாக வந்த பின் இந்த உணர்வின் ஞானங்கள் மீண்டும் இதை அடக்கும் சக்தி அடைகின்றது. இப்படியெல்லாம் பல நிலைகள் உருவாகுதான். காட்டுக்குள் குருநாதர் அழைத்து சென்று ஒவ்வொரு படிகளையும் அவன் மின்னலை பார்ப்பதும் அந்த உணர்வின் தன்மை தடக்குள் அடக்குவதும் இந்த தன்னுடைய எண்ணத்துடன் சேர்த்து அந்த மின் அணுக்களை போன்ற தன் அணுவின் தன்மை உருவாக்குவதும் இப்படி அவனுக்குள் உருவெற்று வருகின்றது. இதை கண்டுதான் தாவர இனங்கள் குணம் மனம் அவருடைய இயக்கங்களில் அந்த உணர்வுக்கொப்ப உடல் அமைவது இதை போன்ற நிலையில் அவன் உருவாக்கி அவன் வந்த பின் அவன் துருவத்தை எட்டி பார்க்கின்றான். நம்ம பூமிக்கு எப்படி சாப்பாடு வருதுன்னு அது துருவப்பகுதியில், அது மற்ற சூரியனும் மற்ற எடுத்துவதை நம்ம துருவப்பகுதியிலிருந்து எழுக்கின்றது. அது வருவதை உற்று பார்க்கும்போது அதையும் அறிகின்றான். அதை உணர்வுக்குள் இவன் ஜீர்ணிக்கின்றான். இது எங்கிருந்து வருகிறது என்று நுகர்கின்றான். அந்த உணர்வின் அறிவாக இயங்குகின்றான். இப்ப உதாரணமாக ஒரு மனிதன் பல உணர்வின் தன்மை பெற்று நாம் மனிதனாக இருக்கின்றோம். மந்திர ஒளிகளை எடுத்து அதுக்காண்டி இதிலிருந்து 1லிருந்து 100 1000 என்ற நிலைகள் மந்திரங்களை சொல்லப்படும் போது இந்த மந்திரத்தின் மாயமே புழுவிலிருந்து மனிதனாக வந்த வரையிலும் இந்த உணர்வுக்கொப்ப சொல்லி 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 இந்த உணர்வின் தன்மை மாற்றிய பின் அந்த உணர்வின் அணுக்களை தனக்குள் எடுத்து ஒரு உடலுக்குள் புகுத்தி இந்த உணர்வின் தன்மை ஆவின் தன்மை கடந்து கொண்ட பின் இந்த சொல்லாக சொன்னால் பூமிக்கடியில் உள்ள நீரையும் காக்கலாம், பூமிக்கடியில் உள்ள மண்ணையும் காட்டலாம், பூமிக்குள் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களையும் பார்க்கணும். மனிதன் ஆனப்பின் இந்த உணர்வுகள் இதுதான் யாகங்கள் வேள்விகள் என்று இவன் சுயலாபத்துக்காக வேண்டி மனிதனை கொண்டு இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது மனிதனை கொள்ளும் முறையே அது வேறு எழுதும். இப்போ ஒரு நோயாளியை நாம் பார்த்தால் எப்படி அந்த நோயின் தன்மை நமக்குள்ள ஆனப்பின் அந்த நோயாளி இறந்த பின் யார் அவர் மேல பற்றுள்ளார்களோ அந்த உடலுக்குள் வந்துடும். புலியை மான் பார்த்த பின் அது உணர்வு அதிகமான பின் புலியின் உணர்வுலாம் மானின் உடல் ஆன பின் மான் இறந்தால் புலியின் உடலுக்குள் போறது போன்று இது உணர்வு வந்துவிடும். மனிதனான பின் பிரம்மாவை சிறப்பிடித்தார். இதுல எந்த குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மை வருகின்றது. இதை வைத்து மந்திரித்தனும் மந்திரம் செய்தவனும் யாகங்கள் வளர்த்தவனும் இந்த உணர்வின் தன்னும் போது அவன் கடைசி நிலையில் அவனுடைய உடல்களில் நஞ்சு போகும் நிலை இத்தனை கண்டாலும் இப்படி ஆய்விட்டதே என்ற அசுர உணர்வு போது அசுரனாக மாறுகின்றான். அப்ப எந்த உடலுக்குள் சென்றாலும் தான் பெற்ற காரியம் சித்தியாகவில்லை என்றால் அந்த உடலுக்குள் கொண்டு அவன் ரத்தத்தையோ அல்லது அடுத்தவன் ரத்தத்தையோ குடிக்கும்படி அசுர உணர்வு கொண்டு இது வருகின்றது. இது இவனுக்குள் விளைந்த உணர்வு நிறைவேறவில்லை என்றால் அதே உணர்வு மந்திரத்தால் கத்த வேண்டிய நிலையில் ராட்சச நிலை என்ற நிலைகள் இங்கு உருவாகின்றது. குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். ராட்சசன் எங்கிருந்து வருகின்றான்? இதே நிலைகள் தான். அது ஒரு சமயம் என்னை இங்கே அழைத்து சென்றார். ஒரு பனைமரம் ஒன்று இருந்தது. அந்த பனைமரத்தில் ஒரு கோடை போட்டுட்டு யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட நீ போய் சொல்லு, அந்த ராத்திரி ஒரு ராட்சச நிலையில் வந்து இந்த பனைமரத்துக்கு என்ன ஆகிப்போச்சு, ராத்திரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டா போ. அவன் அங்க போகும்போது எண்ணத்தை பதிவு செய்கிறான்ல, அப்ப அதே எண்ணத்துல போறான். அந்த வெள்ளையா கோடு போட்டிருக்கும். இவங்க நினைக்க அந்த எண்ணம் ஆன உடனே பளிர் மின்ன ஆரம்பிக்குது. அதே ராட்சச நிலைய வருது. அப்போ இதே மாதிரி இறந்த ஆன்மாக்கள் இப்ப இவனுக்குள் குவிக்கப்படுகின்றது. இப்ப வந்தவுடனே இவனுக்குள் அது வருவதாகவே அவன் நினைவு வந்துருது. அப்ப வரும்போது இவனுடைய இருதயங்கள் வேகமாக துடிக்கின்றது. அப்ப அந்த உணர்ச்சியின் வேகங்கள் இரத்த நாளங்கள் ஆனா இது வெடித்து விடுகின்றது, அல்லது இருதயங்கள் வெடித்து விடுகின்றது. அந்த நாளங்கான ரத்தமாக கச்சிடுறாங்க. ஆக இந்த அச்சுறுத்தின் நிலை வரும்போது பேய் அடிச்சு கொடுத்துன்னு இவங்க சொல்றாங்க. பேய் அடிச்சிருச்சு அப்படிங்கன்னா அந்த மாதிரி கிடக்கிறாங்க. அடுத்த அப்படி போனா போதும்.
அங்க போனவொடனே இதே பயம் உண்டாகும். ஏன்னா மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகள் அதே நினைவு கொண்டு அதுவே நமக்குள் உருவாக்க வேண்டும். இப்படித்தான் ஆலயங்களில் இந்த தெய்வம் அதை செய்யும் என்றும் யாகங்கள் நடத்தி இந்த உணர்வை நமக்குள் உருவாக்கி அதன் உணர்வில் நினைவரப்பும் போது சாதாரண அசுர குணங்கள் உள்ளதுக்கு ஆடும் கோழியை வெட்டி அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அது உணர்வுக்காக நம்மளுக்கு காப்பாற்றும் என்று நினைக்கிறேன். ஆக எதையும் அதை வெட்டி அதுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றோமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் வளர்ந்த பின் நாம் இறந்த பின் அதன் வழியில் அங்கு உரிமை கொட்டோ மற்றது கொட்டோ இந்த வாக்கியங்களை சிரித்து நமக்குள் பதிவு செய்திருந்தால் நாம் இறந்தால் போறோம். அடுத்தாப்படி பூஜைக்கு வரக்கூடியவங்க இது உரிமை கொட்டு கொண்டோடனே அதே பற்றி கொண்டு அங்கே வரவங்க உடலை பேசுறது, ஏன்டா எனக்கு இந்த ஆடு கொடுக்கல உன் குடும்பத்தை நான் பார்க்குறேன் பாருன்னா ஆடு. இது எல்லாம் மனிதனுக்குள் விளைவித்த உணரும் அதே உணர்வு கொண்டு அங்கே எண்ணி இயங்கிடும்போது இந்த உடலுக்குள் அது புகழ்வதும் இப்படி அசுர குணங்கள் கொண்டு இந்த தாய்க்கு அந்த மாடனுக்கு அது செய்யலை என்றால் இந்த நிலை உருவானது. இதெல்லாம் அரச காலங்களில் ரிஜியர் என்று சொல்வார்கள். மாட்டுக்கு ஒரு உணர்வுகளும் அதனுடைய அசுர குணங்களும் அது உணர்வு கொட்டு இந்த பன்றி இறைப்பால் எல்லாம் அதற்கு இந்த உணர்வுகளை சொல்லி அந்த உணர்வை தனக்குள் உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் மந்திரத்தை இதே மனிதனுக்குள் எடுக்கப்பட்டு இதே மாமிசத்தை அவனுக்கு உணவாக உட்கொள்ள செய்து இந்த உணர்வின் தன்மை பரிவாரணத்தில் அந்த அசுர குணங்கள் கொண்ட அசுரனாக மாறுகின்றான் இவனுடைய நிலைகள். இப்படிதான் அரசர்கள் தனக்கு பாதுகாப்பு சட்டங்களாக மாற்றப்பட்டு அரசன் இருக்கிற காலங்களில் ஞானிகள் காட்டிய அருண் உண்மையின் உணர்வை இவன் நிலனுக்கு சாதகமாக மற்ற தீமைகள் கொண்டு அதவணை என்று இதை அடக்கி நல்ல குணங்கள் அடக்கி மற்ற அரசனை அல்லது மற்ற மக்களை அவன் அடிமைப்படுத்தும் நிலை கொண்ட இந்த உணர்வுதான் இந்த மக்கள் மத்தியிலே சொல்ந்து கொண்டுள்ளது. இதெல்லாம் நாம் மீள வேண்டும். இன்றைய நிலையில் இதெல்லாம் கடந்து போய்விட்டது. மனித நிலையில் சிந்தனை குறையும் தன்மை வந்துவிட்டது. இந்த விஞ்ஞான அறிவு ஓங்கிவிட்டது. அதன் உணர்வின் கதை இயக்கங்கள் பரவிவிட்டது. இந்த மனிதனுக்குள் இருக்கும் சிந்தனை தன்மை இழந்துவிட்டது. மனிதனுக்கு மனிதனை கொண்டு புசிக்கும் நிலை வந்துவிட்டது. இதையெல்லாம் வென்று பழகுனவன் ஒருவன். அதன் உணர்வை நமது நமது மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதானாக எவர் செய்கின்றனோ அவர்களை பற்றற்ற நிலை கொண்டு பிறவில்லா நிலைகள் அடைகின்றன. நம் குரு காட்டிய அறுவழியில் இதை பெறுவோம், அது ஞானத்தை பெருப்போம் என்று நாளை சந்திப்போம். இதே போல நம் உடலில் பல முறைகள் கொண்டு பல தீமையான உணர்வு நாம் தவறு செய்யவில்லை, பிறருடைய தீமைகளை கேட்டறிந்திருப்போம். அந்த உணர்வு நமக்குள் சேர்ந்திருக்கும். அந்த உணர்விலிருந்து நாம் மீள்வதற்காக இப்போது அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு எங்கள் அறியாத சாப வினைகளோ தீய வினைகளால் விளைந்த எங்கள் உடலுள்ள நோய்களை நீக்கிடும் அருசக்தி பெற்று நோய்கள் நீங்கி எங்கள் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். அகிலா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற்று சாப வினையால் தீய வினைகளால் எங்கள் உடலில் விளைந்த சர்வ நோய்களும் நீங்கிடும் அருசக்தி பெற்று சர்வ நோய்களும் நீங்கி எங்கள் உடல்நலம் பெற்று வளம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். மகிழ்ச்சிகளின் அரு உணர்வு உங்களுக்குள் படர்ந்து உங்கள் உடலுள்ள சர்வ பிணிகளையும் நீக்கிடும் அருள் சக்தியாக வளரும். துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி உங்களில் இருளை நீக்கி அருளொளி வரும் அருள் ஞானத்தை வெறுக்கும் அருள் சக்தி உங்களில் பெருகி உங்கள் உடலுள்ள தீமைகளை நீக்கிடும் அருள் சக்தியாக விளைந்து உங்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மனவளம் பெறும் அருள் சக்தி நீங்கள் பெறுவீர்கள்.